அனி, என் போன் எங்கேயாச்சும் பாத்தீங்களா? இல்லையே கல்பனா, எங்க வச்ச? சார்ஜர் போட்டுட்டு குளிக்க போனேன் அண்ணி. திரும்பி வந்து பார்த்தா என் போனை காணோம் அண்ணி. ரூம்ல நல்லா தேடி பாத்தியா? ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன் அண்ணி, எங்கேயுமே இல்ல. நல்லா தேடி பாத்தியா ரூம் ஃபுல்லா? பார்த்துட்டேன் அண்ணி. பாத்ரூம்ல எங்கயாவது வச்சியா? இல்ல அண்ணி, எங்கேயுமே வைக்கல. நீ ரூம்ல போய் பாரு போ. எங்க வச்ச நீ கடைசியா? சரி இரு, நான் ஃபோன் பண்ணி பாக்குறேன் உன் நம்பருக்கு. ரிங் வரும்ல. ஷோ, ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. என் சந்தேகம் சரியாயிடுச்சு அண்ணி. வேற யாரோ தான் இதை எடுத்திருக்காங்க. ஏய், நம்ம எத்தனை பேர் வீட்ல இருக்கோம்? நம்மள மீறி நம்ம வீட்டு மாடி வரைக்கும் வந்து போன் எடுத்துட்டு போக முடியுமா? என்ன பேசுற கல்பனா? போனை எடுத்தது வெளிய ஆளுங்க இல்ல அண்ணி, இந்த வீட்ல இருக்கவங்க தான் எடுத்திருக்காங்க. ஏய், நீ யார சொல்ற? வேற யாரு? உங்க அத்தை தான். என்ன? இருக்காது கல்பனா, நீ அவசரப்படாத. இல்ல அண்ணி, எனக்கு கன்ஃபார்மா தெரியும். அவங்க தான் எடுத்திருக்கணும். அவங்கள கூப்பிடுங்க. ஏய் கல்பனா, கொஞ்சம் பொறுமையா இரு. வேற எங்கேயாவது தேடி பார்க்கலாம். சாரி அண்ணி, என் பெர்மிஷன் இல்லாம என் போன் எடுத்தது ரொம்ப தப்பு அண்ணி. இதை நான் விட மாட்டேன். எங்க அவங்க? சிம்ரன் அண்ணி. ஏய் கல்பனா, நாளைக்கு அந்த பார்ட்டி நம்ம ஃபேக்டரி பக்கம் வந்துருவாங்க. 10 மணிக்கு வரேன்னு சொல்லிருக்காங்க. கன்ஃபார்ம் ஆயிரும். சரி, நான் வச்சறேன். கல்பனா, சொன்ன கேளு கல்பனா. என் போன் எங்க? உன் போன் எதுக்கு என்கிட்ட கேக்குற? என் போன் வெச்ச இடத்துல இல்ல. இல்லன்னா நல்லா போய் தேடி பாரு. அதை விட்டுட்டு சிம்ரன் கிட்ட வந்து கேக்குற? தேடி பாத்துட்டேங்க, எந்த இடத்துலயுமே இல்ல. இவங்க தான் எடுத்திருக்கணும். உன் போனை நான் எதுக்கு எடுக்கணும்? ஒருத்தங்களை கேட்காம அவங்க பொருளை தொடர பழக்கம் எனக்கு கிடையாது. சும்மா நடிக்காதீங்க. தப்பான போட்டோ இருக்குன்னு சந்தேகப்பட்டீங்கல்ல? இல்லாத போட்டோவை தேடி பார்க்க எடுத்திருப்பீங்க. செக் பண்ணிட்டு திரும்ப கொடுத்துருங்க. நீங்க ஏன் வச்சிருக்கீங்க?